அன்பான டிசோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 1980 வெளியாகி ஒரு வெற்றி படமா ஓடுன ஒரு தலைராகம். இந்த படத்துலதான் நம்ம சிம்புவோட தகப்பனார் டி ராஜேந்திரன் அவர்கள் அறிமுகமாகிறாரு. நாம இப்ப இந்த படத்தோட கதை சுருக்கத்துக்கு போயிடும். இந்த படம் அந்த காலத்து கல்லூரி காதல விளக்குற ஒரு படம் தான். இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் எல்லாம் டெய்லி ட்ரெயின்ல போயிட்டு வருவாங்க. அதுல ஒரு பணக்கார பையன், அவன் ராஜா, அவன் தான் சங்கர். அவனும் அந்த கல்லூரியில படிக்கிறான். அதே மாதிரி அதே கல்லூரியில படிக்கிற ஒரு ஏழை பெண் ரூபா, அவ பேரு சுபத்ரா, அவளும் அந்த கல்லூரியில படிக்கிறான். இதுல ராஜா அமைதியானவன், நல்ல ஒரு பாடகன், நல்ல பாடல்கள்லாம் கல்லூரி விழாக்கள்ல பாடுறான். அதனால ஈர்க்கப்பட்டும் அவன் ஒரு நல்லவன்றதுனாலையும் ரூபா மனசளவுல அவனை நேசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரூபா ஏழை பெண்ணா இருந்தாலும் ரொம்ப அமைதியானவ, ரொம்ப அடக்கமான பொண்ணு. அதனால ராஜாவும் விரும்புறாங்க. அப்போ இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல ராஜா பலமுறை அவருடைய காதலை சுபத்ரா கிட்ட எடுத்து சொல்றாரு. ஆனா சுபத்ரா குடும்ப சூழ்நிலையால அதை மனசளவுல ஏத்துக்கிட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவர் ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு, உடைஞ்சிடுறாரு. அப்ப இவருடைய நண்பர்கள் இந்த காதலை மறந்துட சொல்லி சொல்றாங்க. இவர் அந்த காதலை மறந்தாரா இல்ல இந்த கல்லூரி காதல் வெற்றி பெற்றதாங்கிறத நம்ம படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சார், இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை பத்தி சொல்லுங்க சார். அதுல ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவு ராபர்ட் ராஜசேகர், அவங்க பிலிம் இன்ஸ்டிடியூட் ஒரு யங் ஸ்டூடெண்ட் இருவர், அவங்கதான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு. படத்தினுடைய எடிட்டர் டி ராஜ். படத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்திரன். இந்த படத்துல மொத்தம் 7 பாடல்கள். 7 பாடல்களுமே முக்கியமான ஒரு பாடல்கள், தமிழகம் எங்கும் ஒலித்த அருமையான பாடல்கள். இந்த படத்தை மன்சூர் கிரியேஷன்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் EM இப்ராஹிம். இதனுடைய மூலக்கதை வசனத்தை டி ராஜேந்திரன் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதை முழுக்க தயார் பண்ணது கதைலாக்கா, மன்சூர் கதைலாக்கா தான். இதை இயக்குனர் EM இப்ராஹிம். ஆனா ஃபுல்லாவே டிஆருடைய வழிகாட்டின் தான் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு பாடல்களுக்கு மட்டும் டி ராஜேந்தர் பாடல் எழுதி இசையமைச்சிருக்காரு. பின்னணி இசை எல்லாமே ஏ ராஜ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தினுடைய வழிகாட்டி யாருன்னா டி ராஜேந்தர் தான். A to Z டி ராஜேந்தர். எல்லா பாடல்களுமே அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஏதோ ஒரு கனவு காங்குறாங்க, ஒன்னே ஒரு கனவு பாட்டு பேசுறாங்க, ஒரு பாட்டு இல்லாம அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முதல் 2 பாடல்கள் மீனா ரீனாங்கிற பாட்டும் கூடையில கருவாடும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்டர்டைன்மெண்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போட்ட 2 பாடல்கள். அந்த மீனா ரீனான்ற பாட்டு கல்லூரி மாணவர்களுடைய எல்லா பேரையும் வச்சு. ஆமா. அடுத்தது வாசம் இல்லா மலருது. அந்த வாசம் இல்லா மலருது பாடல் தன் காதலை அவ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு மனசளவுல தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பாட்டை பாடுவாரு. வாசம் இல்லா மலருது, வசந்தத்தை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பூவை தூக்கி எரிஞ்சிருவாங்க அவங்க தலையில வச்சிருந்த பூவை. அதை பேஸ் பண்ணி அந்த பாட்டு வரும். குழந்தை பாடும் தாளாட்டு. வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் முரண்முரணா இருக்கும். குழந்தை தாளாட்டு பாடு. ஆனா இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபானம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓரம். அப்படியே வந்துட்டே இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். புறனா இருக்கும். நடை மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறார், வெறும் காற்றில் ஒளி கொண்டு சிலை ஒன்றை வெடிக்கின்றார். இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தரமான ஒரு பாடல் வரிகள் இந்த பாடல் இருக்கும். ஒவ்வொரு பாடலும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் தான். இதுல என்னன்னா 1980 வந்த இந்த படம், அந்த 80 இளையராஜா ரொம்ப வேகமா வளர்ந்து வர்றாரு. MS விஸ்வநாதன் அவர்கள் உச்சகட்டத்துல இருக்காரு. இந்த பக்கம் சங்கர் கணேஷ், சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு இடையில டி ராஜேந்திரன் இசையமைத்த இந்த பாடல் வெளிவருது. அது சக்சஸ்ஃபுல்லா வருது. அதுதான் டி ராஜேந்திரன் செய்த ஒரு பெரிய ஒரு சாதனை. நன்றி. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு சார் எல்லா தியேட்டர்லயும். அப்போ நான் சேலத்துல இருந்தேன். எங்க அப்பா என்ன பார்க்க வந்திருந்தாரு. எங்க அப்பாவும் நானும் இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். சேலம் அலங்கார் தியேட்டர்ல போஸ்ட் ஒட்டி தட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இறக்குறாங்க. நாங்க போனது 3 மணி காட்சியை இறக்குறாங்க. அப்போ நாங்க நினைச்சோம், என்னடா இது எல்லாம் இறக்குறாங்க அப்படின்னா படம் நல்லா இல்லையான்னு கேட்டா வரிசையில் நிக்கிறவங்க படம் சூப்பருங்க அப்படின்றாங்க. அப்ப படம் விட்டு வெளியே வரவங்க தான் ஐயோ படம் செம்மங்கன்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 நாள் அது ஓடவே இல்லை, கலெக்ஷனே கிடையாது. அடுத்து பிச்சுக்கிட்டு ஓடுது சார் படம். அதாவது போட்ட தேட்டர் எல்லாம் 365 நாட்கள் மேல ஓடுன படம் அந்த படம். சார், ஞாபகம் இருக்கு சார். 1985 ஒரு வானொலிக்கு ஒரு நேயர்களுக்கான ஒரு போட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. அதாவது கடந்த 5 ஆண்டுகள், அதாவது 1980 இருந்து 85 வரைக்கும் மிகவும் பிரபலமான, இரண்டாவது அதிகமாக மக்களால் கேட்கப்பட்ட பாடல்கள் எது? 10 பாடல்கள் வரிசையில இந்த ஒருவரை ராமன் படத்தில் இடம்பெற்ற வாசம் இல்லாமல் அந்த பாடல். 2வது எல்லா பாடலுமே
அவருடைய கல்லூரி காலத்துல அவர் டைரியில எழுதப்பட்ட பாடல்கள் எதுவுமே சினிமாவுக்காக எழுதப்பட்ட அவரை பாதிச்ச நிஜ வாழ்க்கையில சந்திச்ச எல்லா விஷயத்தையும் அவர் டைரியில எழுதி அந்த டைரியில இருந்து எழுதப்பட்ட வார்த்தையை தான் அவர் பாடலா போட்டு. இந்த படத்துல கதாநாயகியோட வறுமை நிலையம் அவருடைய வாழ்க்கை தரத்தையும் சொல்ற மாதிரி ஒரு 2 வசனம் வரும். இந்த கதாநாயகி தோழி வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, இப்ப நான் பணம் கட்டிடுறேன்னு சொல்லுவேன். அப்ப இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்த நாள் 2 பேரும் சந்திக்கும் போது ஏன் அப்படி இருக்குன்னு ஒண்ணு இல்ல நேற்று நடந்ததுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாமே ஒன்னா இருக்குதுன்னு தான் நினைப்போம், ஆனா வானமும் நிலவும் வேற வேறதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நினைச்சாலும் அந்த தன்மானன்ற வரும்போது நீயும் நானும் வேற வேறதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அம்மா வந்து இவ ஏதோ ஒரு எப்படியாவது தடமேலி போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் வரும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப சொல்லுவா, அம்மா நான் ஒரு மலை, என்ன சிலை செய்ய வந்து அந்த உளிதான் உடையும் அப்படின்னு. அதெல்லாம் அவளுடைய அந்த தன்மானத்தை காப்பாத்துற மாதிரியே நல்ல வசனங்கள். இவ காதலை வந்து வெளியே சொல்றதுக்கு எப்பவுமே தயங்கிட்டே இருக்கிறதுனால தோழி சொல்லுவா, ஏன்டி இது மாதிரி பண்ற அப்படிங்கும்போது அவ சொல்லுவா, உள்ள வாங்கன்னு உள்ளம் சொல்ல நினைச்சா கூட உபசரிக்க முடியாத நேரத்துல விருந்தாளி வந்துட்டா தட்டை வச்சு பரிமாறவா முடியும், தட்டி கழிக்கலாம் முடியும். ரொம்ப நல்ல வசனம், டச்சிங்கான வசனம். எனக்கு 2 வசனம் ரொம்ப பிடிச்சி. அந்த சங்கர் பேசுவாரு, சங்கர் சந்திரசேகர் பேசுவார். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நாள் நம்ம உள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதே சந்தோஷம் திருப்பி நம்ம கிடைக்காதா அந்த அந்த கல்லூரி வாழ்க்கைக்கு நான் ஏங்குறேன். 2வது சந்திரசேகர் அவர்கள் வந்து காலேஜ்ல லாஸ்ட் டே பேசும்போது சொல்ற ஒரு வசனம். இதுல எப்படின்னா கதாநாயகன் வந்து அந்த பொண்ணை விரும்புவாரு, கதாநாயகி வந்து மௌனமா இருப்பாங்க. அந்த காதல் வாய்ப்பு வந்து அவங்க காதல சம்மதம் தெரிய முடியாத சூழ்நிலை, காரணம் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை. அதப்போ வந்து ஒரு கதை வந்து சொல்லுவாரு, ஒரு வெள்ளை ரோஜா ஒண்ணு இருந்தா அந்த வெள்ளை ரோஜாவை வந்து ஒரு குருவி வந்து காதலிச்சுட்டான். வெள்ளை ரோஜா சொல்லிச்சான், நான் எப்ப முழுசா சிவப்பா வரணும் அப்பதான் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு. குருவி காத்துட்டே இருந்துதான் அது எப்ப சிவப்பா வருதுன்னு ரொம்ப ஏக்கத்துல அந்த செடியினுடைய முள்ளுல தன் உடம்ப குத்தி அதன் மூலம் அங்க இருந்து வர்ற ரத்தத்தினால அந்த வெள்ளை ரோஜா சிவப்பாச்சு. வெள்ளை ரோஜா சிவப்பாயிடுச்சு, ஆனா காத்துட்டு இருந்து அந்த குருவி இறந்து போயிடுச்சு. இந்த கதை யாருக்கு சொல்றேன்னு தெரியும், யாருக்குமே புரியலன்னா கூட சுபத்ரா உனக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த வசனம் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். ராஜாவோட ஃப்ரெண்டு மூர்த்தி இருக்கான்ல, ஒரு சந்திரசேகரே, அவர் வந்து குடிகாரரான்னு நினைக்கிறாருல்ல, அவர் வந்து சொல்லுவாரு, ஒரு தடவை தள்ளாடிட்டு கிடப்பாரு. அப்ப ராஜா தூக்கிக்குவோம் சொல்லுவாங்க, டேய் தாமரை மட்டும் தண்ணியில தள்ளாடினா ரசிக்கிறீங்க, நானும் தண்ணியில தாண்டா தள்ளாடுறேன்னு. அந்த வசனம் நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும், சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுவாரு, சுபத்ரா வந்து கையில் இருக்கிற எண்ணெயை சோத்துல தொடச்சிட்டு ஆறுன்னு எழுதிட்டு போனான்னு ராஜா சொல்லுவான். அப்ப சொல்லுவா, அவ ஆறுன்னு எழுதினாளா இல்ல யாரோன்னு எழுதினாளா, அதை ஏண்டா நீ நினைச்சுக்கிற அப்படின்னு. அந்த 2 வசனமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, படம் வந்து காதல் படம், ஆனா வந்து ஃபீமேல் வாய்ஸே இல்லை, எல்லா மாடல்களுமே வந்து ஆண் குரல் தான் சார். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு கதாநாயகி பேசாத கடைசி வரைக்கும் ஹீரோவோட பேசாத அந்த காலகட்டத்துல வந்து இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். அந்த ஹீரோவோட பேசவே மாட்டாங்க, அப்புறம் என்ன கற்பனையில தான் கதை பாட்டு பாடல் வைக்கணும், அதனாலேயே அதை அவாய்ட் பண்ணாங்க. அதுதான் அதுக்கு ஒரு ரீசன். ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, 1980 வந்த இந்த படத்தை இயக்கும் போது ஸ்ரீராஜேந்திரனுக்கு வயசு வந்து 24 வயதினுடைய ஒரு இளைஞன் கல்லூரி முடிச்சுட்டு வராது. எந்த விதமான சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது, அவர் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணல. அப்ப சினிமாவுடைய தாக்கம், சினிமாவின் மேல இருந்த ஒரு காதல் எப்படி இருந்திருக்கும் அவர், அதனால அவர் சக்சஸ் ஆனார். சமீபத்துல ஒரு பேட்டியை நான் பார்த்தேன், அது வந்து ராஜசேகர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அவர் தான் இந்த படத்தினுடைய சினிமா போட்டோகிராஃபர். ஸ்ரீராஜர் கதை சொல்றாரா, லொகேஷன் சொல்றாரா, எல்லாமே சொல்லும் போது இவங்களுக்கு வந்து அந்த லொகேஷன் தேடுறதுக்கான வேலையே இல்லையா, ஃப்ரேம் வைக்கிறதுக்கான சிரமங்களே இல்லையா, அவர் மைண்ட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கான், இந்த இடத்துல இந்த ஃப்ரேம், இந்த இடத்துல இந்த டைலாக், இந்த இடத்துல யோசிக்கலாம் அப்படின்னு போது அவர் ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயம், அவர் மைண்ட்ல பல வருஷமா அந்த ஃப்ரேம், அந்த காட்சிகள் வந்து அவர் மனசுல பதிஞ்சிருக்கு. நாங்க போய் கேமரா அங்க போய் வச்சோம், ஷூட் பண்ணோம், அவ்வளவுதான் அப்படிங்கிறப்போ அவர் அந்த அந்த கதையை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு அப்படின்றதால உணர முடியுது. இந்த படத்துல வந்து நடிகர்கள் வந்து சங்கர் கேரளால இருந்து வந்த ஒரு நடிகர், அவருக்கு வயசு வந்து 21 இந்த படத்துல.
அடுத்தது ரூபா, நல்ல நடிகை. அந்த படத்துல அவங்க ரொம்ப கச்சிதமா பண்ணிருப்பாங்க. இதனாலதான் இவங்களுக்கு அதே மாதிரி கேரக்டர் குடிசைன்னு ஒரு படத்துல கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கைலாஸ் வந்து அதுல தும்புவா வருவாரு. அவரு காமெடி கேரக்டர் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு மலையாளத்துல ஒரு டைரக்டர் கூட. இங்கேயும் சில படங்கள் எல்லாம் வந்து முயற்சி பண்ணி அது நடைபெறல, அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா அவர் ஒரு நல்ல கற்பனைவாதி. அதுக்கு அடுத்தது வந்து தியாகு, சந்திரசேகர், இவங்க எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா கரெக்டா கச்சிதமா பண்ணிருப்பாங்க. இந்த ஒருதலை ராகம் வந்து 1999 பஞ்சதார சிலகா அப்படின்னு தெலுங்குல இந்த படத்தை மறுபடியும் பண்ணாங்க. அங்கேயும் இது நல்ல வெற்றி படமா ஓடுச்சு சார். அப்புறம் இந்த ஒருதலை ராகம் வந்து பிலிம்பேர் அவார்டா த பெஸ்ட் பிலிம்னு அவார்டு கொடுத்தாங்க. ஆனந்த விகடன்ல 100% கொடுத்திருந்தாங்க அன்னைக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது அவங்கவுங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே உணர்வாங்க. அதுதான் அந்த படத்தினுடைய பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன். இன்றைய 2K கிட்ஸ் கூட இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவங்களும் அதே ஃபீல் வரும் அவங்களுக்கு. அதுக்காகவே இந்த படத்தை பாருங்க. பாடல்களுக்காகவே இன்னொரு முறை நீங்க பாப்பீங்க. நேர்களே, இந்த ஒருதலை ராகத்தோட பரிந்துரையை கேட்டிருப்பீங்க. இந்த படம் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.